ஊருக்கு வந்த உடனே எடுக்கிற ஃபஸ்ட்டு விலாக் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஃபஸ்ட் ட்ராவலும் வந்துட்டு ரொம்ப கஷ்டப்படுத்தாமல் ரொம்பவே ஜாலியாக வந்து சேர்ந்துட்டோம். தீபாவளிக்கு புது ட்ரெஸ்ஸு பலகாரம்னு ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் தனி வைப்பு கொடுக்கக்கூடாது இந்த பட்டாசு தான். அதுலேயும் குழந்தைகளுக்காக வெரைட்டியாக கலராக இப்போ மார்க்கெட்டில் நிறைய வந்திருக்கு. மகிழனுக்கு அவங்க தாத்தா கிட்டத்தட்ட முதல் நாள் அவ்வளோ பட்டாசு வாங்கிட்டு வந்துட்டார். அதுலேயும் இந்த பூண்டு பட்டாசுன்னு சொல்லுவாங்க, சில இடத்துல வெங்காய பட்டாசுன்னு கூட சொல்லுவாங்க. அது ரொம்ப ஃபேவரட் ஆகி போச்சு. அது வாங்கிட்டு வந்ததுலேருந்து அதை மட்டுமே வச்சு விளையாண்டுட்டு இருந்தான். மற்றபடி நிறைய நைட் டைமில் வெடிக்கிற நிறைய பட்டாசுலாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஹஸ்பண்டும் பட்டாசுனா அப்படி வெடிப்பாங்க, அவருக்கு ரொம்ப பிடிக்கும். பட்டாசு எங்கள் வீட்டில் இருக்க எல்லாருக்குமே பிடிக்கும். ஆனால் என்னை தவிர எனக்கு இந்த பட்டாசோட சவுண்டும் பிடிக்காது, அதை வெடிக்கிறதுக்கும் எனக்கு பிடிக்காது. இந்த ஒரு பூண்டு பட்டாசு மட்டும் வெடிப்பேன் அப்பப்போ. அதுவும் ரொம்ப அதிகமாகலாம் வெடிக்க மாட்டேன், என் கால் மேலே விழுந்துருமோன்னு எனக்கு ரொம்ப பயம். அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான வேலை, ஆஃப்டர் வெயிட் லாஸ். நான் பத்தாத ட்ரெஸ்ஸஸ்லாம் போட்டு பார்த்தேன், என்னோடய ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே எனக்கு பத்துது. அப்புறம் மதியானம் ரொம்ப சிம்பிளாக வெஜிடபிள் ரைஸ் மட்டும் செஞ்சுருந்தேன். செக்கில் ஆட்டின கடலெண்ணெய் கூட செய்யும்போது டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருந்தது. கூடவே ரைத்தா தக்காளி வடகம் சேர்த்து சாப்பிட்டு நல்லா 2-3 ஹவர்ஸ் நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுத்து எழுந்திரிச்சாச்சு. ரொம்ப நாள் நானே சமைச்சு சாப்பிட்டுட்டு இருந்து இன்றைக்கி ஒருத்தவங்க சமைச்சு கொடுத்து சாப்பிடும் போது ரொம்ப ரிலாக்ஸிங்காக இருக்குது. மாமியார் வீட்டுக்கு போகிறோம், அம்மா வீட்டுக்கு போகிறோம் அப்படின்றதெல்லாம் இங்கே மேட்டர் இல்லை. எங்கே போய் நம்ம சந்தோஷமாக இருக்கோன்றது தான் ரொம்ப முக்கியம்.